வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். இன்றைக்கி நம்ம பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து 10 கேள்வி பதில் 10 நிமிஷத்தில் பக்காவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி 2012 குரூப் 2 பொது தமிழ் கேள்வித்தாள்லேருந்து அடுத்த 10 81லேருந்து 90 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 80 கேள்விகள் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போயிட்டு நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் பார்த்துருங்க. வாங்க இந்த கேள்விக்கு போகலாம். பகுப்பத உறுப்பிலக்கணம் அமைப்புப்படி பின்வரும் சொற்களில் சரியான பிரித்தறிதலை கண்டறிக. ஓகேங்களா? என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? வாழ்த்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகுப்பதம் பகாபதம்னா என்ன? ஒரு சொல்ல பகுக்க முடியும், பிரிக்க முடியும்னா அது பகுப்பதம். பகுக்க முடியாது அப்படின்னா அது பகாபதம். ஓகேங்களா? இப்போ படி அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அது பகுபதமா பகாபதமா? அது பகாபதம். ஏன்னா அதை பிரிக்க முடியாது. படித்தான் அப்படின்றத படி ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆன் அப்படின்னு நம்ம பிரிக்க முடியும். அப்போ அது பகுபதம். படின்றது பகாபதம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் போய் கண்டுபிடிக்கலாமா? இப்போ இருக்கிறது என்னன்னுட்டு வாழ்த்துவோம். எப்பயுமே அந்த முதல் சொல்லியிருக்கலாம். இப்போ நான் படித்தான்றதுல படின்றது தான் பிரித்தேன். எப்பயுமே பகுபத உறுப்பிலக்கணம் குறைஞ்சது 2 உறுப்பாச்சும் அதில் இருக்கணும். பகுதி தான் அதோடைய முதல் உறுப்பாக இருக்கும். விகுதி அதோடைய கடைசி உறுப்பாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு நடுவில் சாரியை, சந்தி, இடைநிலை இது போல் உறுப்புகளும் வரலாம். அது கட்டாயம்னு சொல்ல முடியாது. ஆனால் இது ரெண்டும் கட்டாயமாக இருக்கணும். ஓகேங்களா? வாழ்த்துவோம். இப்போ முதல் சொல் கட்டளை சொல்லாக இருக்கணும். எதை சொன்னாலும் படித்தானுக்கு எப்படி படி அப்படின்னு ஆர்டர் போடுறோம். அது மாதிரி வாழ்த்துவோம் அப்படின்னா இங்கே வாழ்ன்றது ஆர்டர் போடுற மாதிரி தானே இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதை ஃபுல்லாக பாருங்கள். வாழ் இதில் உள்ள சொற்கள் எல்லாமே முழுமையாக இருக்குங்களா? இல்லை. வாழ்த்துவோம்னு நம்ம ஒன்றுபட்டு சொல்கிறோம். அது அப்போ அதில் பகுதி வாழ்த்து, மீதி இருக்கிறது வம்ன்றது இவ்வு ப்ளஸ் அம் அப்படின்னு பிரியுது. இப்போ இந்த வாழ்த்துவோம் அப்படின்னா வாழ்த்துவோம் அப்படின்னு நம்ம எதிர்காலத்தை சொல்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? அப்போனா இது பார்த்திங்கன்னா எதிர்கால இடைநிலை அப்படின்னு வரும். அம்ன்றது நம்ம எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறோம். நான் நீ எல்லாம் கலந்து ப்ளூரல்லையும் வருது அது. அப்போ தன்மை நம்ம எல்லாரையும் சேர்த்து வாழ்த்துவாங்கன்னு சொல்லலை, வாழ்த்துவோம் நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு சொல்கிறோம். அப்போ அம்முன்றது தன்மை, பன்மை, நானும் இருக்க, அதில் பன்மையும் இருக்குது. தன்மை பன்மை கடைசி பகுதி என்னவா முடியும்னு சொன்னேன்? விகுதி. தன்மை பன்மை விகுதி அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? பொருத்த சொல்லியிருக்காங்க. அவங்கவுங்க நூல் கூட அகிலன் சித்திரப்பாவை அப்படின்ற நூல். இந்த சித்திரப்பாவை என்ற நூல் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மீதான அவங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கிற கட்டுப்பாடு, நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லவே வேணாம். ஓகேங்களா? அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை எதிர்த்து அதில் இருக்கிற கட்டுப்பாடுகளை பற்றி அவர் எழுதியிருக்காரு. சித்திரப்பாவை. நம்ம தமிழ் இலக்கியத்தில் உயரிய விருது எதுன்னு கேட்டால் சாகித்ய அகாதமி விருதுலாம் கிடையாது, ஞானபீட விருது சொல்லுவோம். நம்ம தமிழ் இலக்கியத்தில் சிறந்த உயரிய விருது, ஹையஸ்ட் விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஞானபீட விருது சொல்லுவோம். அந்த விருதை இந்த சித்திரப்பாவைன்ற நூல் 1975 வாங்கியிருக்கு. ஓகேங்களா? இப்போ சித்திரப்பாவைன்ற நூலை எழுதுனது யாருன்னு கேட்டால் அகிலன்னு சொல்லணும். ஓகேங்களா? அகிலனுடைய சித்தி 1975 ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க. அகிலன் சித்திரப்பாவை 1975 ஞானபீட விருது. ஓகேங்களா? ஏன்னா அகிலனோட சித்தி அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. சித்தி நம்ம பெண்களுக்கு சமூகத்தில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன், சித்தி போடுற
ரெஸ்ட்ரிக்ஷனை பற்றி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அகிலன் சித்திரப்பாவை ஞானபீட விருது பெண்களுக்கு சமுதாயத்தில் இருக்கிற கட்டுப்பாடை பற்றி இருக்குது. 1975 ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க. அடுத்தது ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அதை வந்து ஜெயகாந்தன் எழுதியிருக்காரு. சில நேரத்தில் சில மனுஷங்க பேசுகிறதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இதுவும் ஒரு கல்வி அறிவு பெற்ற பெண் அவள் சமுதாயத்தால் எப்படிலாம் வந்து துன்புறுத்தப்படுறா, புறக்கணிக்கப்படுறா அப்படின்ட்டு அப்படின்ற கதையை வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? யார்? நம்ம ஜெயகாந்தன். சில நேரங்களில் சில மனிதர்கள் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க பொண்ணுங்களை பற்றி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் பெண்களை பற்றின ஒரு நாவல். கி. ராஜநாராயணன் கோபல்லபுரம் அப்படின்ற சிறுகதை எழுதியிருப்பார். இவர் வந்து இந்த ராஜநாராயணன் இருக்காரியா, இவரை வந்து கரிசல் இலக்கியம் இருக்கு இல்லையா, கரிசல் கதைகளின் தந்தை, கரிசல் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிசல் இலக்கியத்தின் தந்தை அப்படின்ட்டு யார் சொல்லுவாங்க? இதுவே கேள்வியாக வரும். கி. ராஜநாராயணன். ஓகேங்களா? அவரை தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த நாவலுக்காக அவர் 1991 கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்ற இந்த நாவலுக்காக அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. இந்த கோபல்லபுரத்து மக்களுக்காக அவர் எப்போ சாகித்ய அகாதமி விருது வாங்கினான்னு கேட்டால் 1991. எந்த விருதுன்னு கேட்டால் சாகித்ய அகாதமி. என்ன நாவல்னு கேட்டால் கோபல்லபுரம். எழுதுந்து யாருன்னு கேட்டால் கி. ராஜநாராயணன். அவரை எப்படி சொல்வாங்கன்னு கேட்டால் கரிசல் இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கல்கி அலையோசை. நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கல்கி அலையோசை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுதந்திர போராட்ட காலத்தில் நடந்ததை பற்றி சொல்கிறது தான் வந்து அலையோசை அப்படின்ட்டு. சுதந்திர அலையை பற்றி கல்கி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களும் வந்து 1956 இந்த அலையோசைக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? எந்தெந்த வருஷம் எந்தெந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போலாம். ஆதிசங்கரர் இவரை திராவிட சிசு என்றார். திருஞான சம்பந்தர ஆதிசங்கரர் திராவிட சிசு அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிட சிசு அப்படின்னா தமிழ் குழந்தை. ஓகேங்களா? அர்த்தம் கூட நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. தமிழ் குழந்தைனா திராவிட சிசு, திராவிடனா தமிழ், சிசுனா குழந்தை. ஆதிசங்கரர் திருஞான சம்பந்தரை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நமக்கு சைவ சமய குறவர்கள்னு 4 பேர் இருப்பாங்க. அதில் முதலாவது யாரை நம்ம வச்சு போற்றுவோன்னு கேட்டாலும் திருஞான சம்பந்தரை தான் சொல்லணும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? பகுப்பத உறுப்பிலக்கணம் அமைப்புப்படி சொற்களில் சரியான பிரித்தல் கேட்குறாங்க. இங்கே நிறையா இருக்குது. பெய்த அப்படின்னு இருக்குது, செய்த இருக்குது, ஆர்த்த இருக்குது, அசைத்த இருக்குது. இங்கே பாருங்கள், பெய்தன்னு இருக்குது. பெய் ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆதான் வரும். இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா இத்து வந்துருக்கு பார்த்தீங்களா? அப்போ இது கிடையாது. டக்குன்னு நமக்கு பார்க்கும்போது கரெக்டுன்னு தோணும், ஆனால் கரெக்டு இல்லை. சரிங்களா? செய்தக்கும் செய் ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ, இங்கேயும் எக்ஸ்ட்ரா ஒரு இத்து வந்திருக்கு, இதுவும் கிடையாது. அசைத்தக்கு 2 இத்து வரணும், இங்கே 1 தான் வந்திருக்கு, அப்போ இதுவும் கிடையாது. ஆர்த்த 2 இத்து வரணும், ஆர் கரெக்டாக பிரிச்சிருக்காங்க, அப்போ அதுதான் ஆன்சர். நாடக உலகின் இமயமலை அப்படின்னு கேட்டாங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் அப்படின்னு சொல்லணும். நேற்றைய கேள்வியில் பார்த்துருப்போம், நாடக உலகின் இமயமலைன்னு கேட்டாலும் சங்கரதாஸ் சுவாமிகள் தான். அதுவே தமிழ் நாடக கலையின் தந்தை, மலைனாலும் அவர் தான், தந்தைனாலும் சங்கரதாஸ் சுவாமிகள் தான். இதுவே வந்து பார்த்திங்கன்னா
இன்னொன்று சொல்கிறேன், தெளிவாக கவனிச்சுக்கோங்க. வெறும் நாடக உலகின் தந்தைன்னு கேட்டால் சங்கரதாஸ் சுவாமிகள்னு சொல்லணும். நவீனன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்கன்னா வச்சுக்கிங்களேன், அப்போ பம்மல் சம்பந்தம் முதலியார் அதுக்கு ஆன்சராக வருவாங்க. அதே போல் ஆசிரியர் யார், தலைமை ஆசிரியர் நாடக உலகின் அப்படின்னு கேட்டாலும் நமக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் தான். சரிங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் இக்குறளில் என்ன வந்திருக்குன்னு கேட்குறாங்க. சீர் எதுகை வந்திருக்கான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சீர் எதுகைனா இரண்டாம் எழுத்து, மோனைனா முதல் எழுத்து. சீர் எதுகை பக்கத்தில் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எனை வந்திருக்கு, அணை வந்திருக்கு, அப்போ வந்திருக்கு. அடுத்தது சீர் இயைபு வந்திருக்கு. சீர் இயைபு இதிலே வந்துச்சுன்னா சீர்னு சொல்லுவோம். இதுலேயும் மேட்சாக வந்துச்சுன்னா அடின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சீர் இயைபு. அப்போ இங்கே எனைத்தானும், இயைபுனா கடைசி ஓசை ஒன்றி வர்றது. அனைத்தானும்னு ஒன்றி வந்திருக்கிற. அப்போ இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாரு, இரண்டாவது அடியில் மட்டும் சீர் எதுகை வந்துள்ளது. ஓகேங்களா? அப்படி இல்லை, ஏன்னா இது முதல் அடியிலேயே வந்திருக்கு. இரண்டாவது அடியில் சீர் எதுகையே இருக்க மாதிரி தெரியலையே. இல்லை இல்லைங்களா? இருக்குது சீர் எதுகை, பெருமை தரும்னு. ஆனால் இதில் மட்டும்னு இதில் மட்டுமா வந்திருக்கு? இல்லை. அப்போ இது பொய். இது ரெண்டும் கரெக்ட். அப்போ 1 2 சரியானது. அடுத்த கேள்வி போலாங்களா? எதுகை தொகையின் இலக்கணம். எதுகைக்கு டெஃபினேஷன் கேட்குறாங்க. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் என்னன்னு சொல்லியிருக்கேன்? மோனை. அப்போ அதுவே தப்பு தான். இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் எதுகை. கரெக்டு. முதல் 2 எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது அப்படின்னு இருக்காங்க. முதல் 2 எழுத்துக்கள் ஒன்றி வர, ஃபஸ்ட்டு 2 ஒன்றி வரதுன்றாங்க. அப்படின்னு கிடையாது. இரண்டாம் எழுத்து ஒன்றி வரணும், ரெண்டாவது லெட்ரு ஒன்றி வரணும். ஆனால் இதுவுமே தப்பு தான். இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பதுன்னு மட்டும் இருக்குது. அதுக்குன்னு ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு சில டெஃபினேஷன் இப்படி தான் இருக்கணும். அது மாதிரி தான் முதல் எழுத்து அளவொத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. இதுதான் அதுக்கான கிளியர் டெஃபினேஷன். நம்ம புக்கிலலாம் படிக்கும்போது முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அப்படின்றது தான் நம்ம படிச்சிருப்போம். அப்போ முதல் எழுத்து இருக்கணும், ரெண்டாம் எழுத்து இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. அடுத்து கேள்வி போலாங்களா? பின்வரும் ஒன்று எது மோனை இல்லை கேட்குறாங்க. குணம் குன்றேறி இருக்குது, இது மோனை. கணம் காத்தல், இதுவும் மோனை. நமக்கு வந்து துணைக்கால் அது எது வந்துட்டாலும், இப்போ இதுவும் கா ஃபேமிலி தான், இதுவும் கா ஃபேமிலி தான், இதுவும் கா ஃபேமிலி தான், இதுவும் கா ஃபேமிலி, இதுவும் கா ஃபேமிலி, இதுவும் எல்லாமே காக்கா கீக்கி வரிசை தான். அப்போ குன்றேறி நின்றார், இது கா வரிசை, இது நா வரிசை. அப்போ இது மேட்ச் ஆகலை. அப்போ இதுதான் அந்த கருப்பு ஆடு. அடுத்த கேள்வி போலாங்களா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பின்வரும் நூற்றுள் காய்ச்சீர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நமக்கு நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம் அதன்படி பிரிக்க சொல்லியிருக்காங்க. இதில் எது? அப்போ இதில் ஆனால் நமக்கு 3 அசை வரணும். நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது 2 அசை, 3 அசை வந்து கடைசியில் முடிஞ்சாதான் அதை வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சீரில் முடியணும் அப்படின்ட்டு. தேமாங்காய், புளிமாங்காய், அந்த மாதிரி காய் அப்படின்னு முடிகிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனை வச்சு நம்ம பிரித்து பார்க்கலாம். எழுத்தெல்லாம், ஓகேங்களா? இருகுறில் இணைந்து ஒற்றெழுத்து நிறை. அடுத்தது குறில் தனித்து ஒற்றெழுத்து நிறை நேர். கடைசியில் வந்து நேரில் முடியணும். நெடில் தனித்து ஒற்றெழுத்து நேர். நேரில் முடிஞ்சாக்கா 3 அசை வந்து கடைசி நேரில் 3ஆவது அசை முடிஞ்சாதான் அது காய் சீரில் வரும். நிறையில் முடிஞ்சால் வராது. இப்போ இங்கே ஆதின்னு இருக்குது, நெடில் தனித்து வந்திருக்கு நிறை, அடுத்தது குறில் தனித்து வந்திருக்கு நிறை. பகலவன் இருக்குது, இருகுறில் இணைந்து வந்திருக்கு நிறை, குறில் தனித்து நெற்றெழுத்து நேர். ஆனால் இது வந்து காயின்னு முடியாதுன்னு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 சீரில் முடிஞ்சிரும். இது மட்டும்தான் 3 வரும், கடைசியில் நேர் முடிஞ்சு காய் சீரில் முடியுது. அப்போ எழுத்தெல்லாம் தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா?
கொடுக்கப்பட்டுள்ள குறட்பாவில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு தேர்க. கற்றிலனாயினும் கேட்க அஃதொருவர்க்கு ஒற்கத்தின் ஊற்றாந்துணை. இந்த குறளுக்கு பொருள் என்னன்னா, ஒருத்தன் கல்வி கற்கலனாலும் ஓகேங்களா, ஒருத்தன் முறையாக படிக்கலை ஆனாலும் அவன் கற்றவர்கள் சொல்ல கேட்டு கேட்டு நடக்கணும். ஏன்னா அவனுடைய ஒரு ஏழ்மையான காலம், துன்பமான காலத்தில் அது அவனுக்கு ஒரு ஊன்றுகோல் போல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இங்கே என்னென்ன இது பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம பார்க்கலாமா. ஊற்றாந்துணை இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க, இங்கே 2 கொடுத்துருக்காங்க. ஆயினும் கேட்க அப்படின்ட்டு கேட்க அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று. அது வந்து வியங்கோல் வினைமுற்றுனா அது வந்து கா இயர் அப்படின்னு முடியும். அது வந்து நிறையா பொருளில் வரும். வாழ்த்துதல், வைதல், வேண்டுதல், விதித்தல், இது போல் பல பொருளில் வரும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ கேட்க அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று. உற்றாந்துணை ஓகேங்களா, அது வந்து முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்நிலை தொழில் பெயர்னால் ஃபஸ்ட்டு என்னென்னா, விகுதி இருக்காது, விகுதி இல்லாமலேயே அது வந்து ஒரு தொழிலை உணர்த்தும். விகுதி பெறாமல் தொழிலை உணர்த்துறது தான் வந்து ஒரு வினை சொல்லி அதோடைய வந்து தொழில் பெயராக நின்று பொருளை கொடுக்கறது தான் வந்து முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இங்கே உற்றாந்துணை அப்படின்னா உற்றாத துணை அப்படின்ட்டு. துணை அப்படின்றது ஒரு தொழிற்பெயர், ஒரு தொழிலை குறிக்குது. இப்போ நட்புன்றது எப்படி விகுதி பெறாத ஒரு தொழிற்பெயரோ, துணைன்றதும் விகுதி பெறாத ஒரு தொழிற்பெயர். ஊற்றாந்து அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஊன்றுகோல் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இப்போ ஊன்றுகோல்ன்றதும் அது ஒரு தொழிலை தான் செய்யுது இல்லையா, அதுதான். அப்போ ரெண்டுமே வந்து எது சொல்லுது அப்படின்னா முதல்நிலை தொழில் பெயர். இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணிவிட்டு இப்போ கற்றிலனாயினும் அவன் கற்றுக்கவே இல்லைனாலும் அப்படின்ட்டு ஒரு சிறப்பாகவும் சொல்கிறாங்க, அது ஒரு இழிவும் கூட. ஸோ இழிவு சிறப்புமை. ஓகேங்களா, இம்மு வந்துருச்சு, அதனால அது சிறப்புமை இம்மை வந்துடும். ஓகேங்களா, இன்றைக்கி 10 கேள்வி நமக்கு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அடுத்த 10 கேள்வியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.